அப்பாவியான உன்னை விட்டுட்டு போயிட்டா உனக்கு பாதுகாப்பு இல்லையே. உன்னை பார்த்து பார்த்து வளர்க்குறனே உன்னை என்ன ஆகுமோ அது நினைச்சேன். உன்னை நினைச்சேன் உயிரோடு வந்துருக்கு. அப்படியா? அண்ணா நீங்க நினைச்சது சரிதானா? நீங்க செத்து போயிட்டா எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு யாரு இருக்காங்க? யாரும் இல்லையே. பிறந்த நாள் முதல் தாய் தந்த முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது. மனசும் அது போல குழந்தை போலவே இருப்பையே அண்ணா. அதனாலதான் நினைச்சு வந்திருக்கிறேன். அப்படியா? நீங்க அப்படி சாக துணிகிற அளவுக்கு என்ன நடந்தது? நாட்டுக்காக எப்படி உழைக்கிறீங்க? ஐயோ ஓடா தேஞ்சு போறீங்களே. ஒரு நாளாவது இரவு தங்குறனா? இல்லையே.
உறக்கம் என்பதே கிடையாது. நாட்டு மக்களை கதியில் இருக்கிறேன். ஆமா, இந்த நாட்டை பாதுகாக்கிறேன். ஆமா. ஆனால் என்னை பார்த்து இந்நாட்டு இளவரசன் இன்று சபை கூடியது, அயல் நாடு சென்றான், அயல் நாட்டிலிருந்து அரண்மனைக்கு வந்தான். அனைத்து உபசரணை முடிந்த பிறகு எங்கிருந்தோ ஒரு ஏழை பெண்ணாம் சத்யா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை அழைத்து வந்திருக்கிறார். கருத்த முகமுடியால் அவளுக்கு ஆபத்து ஏற்பட்டதா இவன் அவளை காப்பாற்றி கொண்டு வந்தாராம் அரண்மனைக்கு. அரண்மனை கொண்டு வந்தவன் மன்னரை பார்த்து உழைக்கிறான். இவளுக்கு வேலை போட்டு கொடுங்க அப்பான்றான். ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரு வார்த்தை. அரண்மனையில வேலை காலி இல்ல, இருக்கிறவங்க வேலை இல்ல. இதுல தவறு ஒன்றும் இல்லையே. அதிகமான ஆள் அரண்மனையில வேலை செய்யறா பணம் யாரு? அதானே அம்மாண்டை கோச்சிட்டா பணம் கொடுக்கணும். இல்லடா, நாட்டின் தளபதி பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. அரண்மனை வேலை இல்லைன்னு சொன்னது தவறு ஒன்றும் இல்லையே. நீ யார் சொல்வதற்கு? கல்லையும் முள்ளையும் மிதிப்பது எது? நீ செருப்புக்கு சமமானவன். உனக்கு என்னடா உரிமை இருக்கிறது? நீ என்னடா பேசுகிறாய் என்று என்னை மரியாதை குறைவாக செருப்பு அப்படி இருக்கும்போது உங்களை பார்த்து செருப்படி கேட்டிருக்கான். பார்த்துட்டு சும்மா வருது, அது ஓட்டு வழி கொடுக்க வேண்டியது. கொடுத்திருப்பேன். அதிகாரம் யாருக்கு? அவர்களிடத்தில் இருக்கிறது அதிகாரம். ஆமா, அவர்கள் இந்த வேலை செய்வதுதான் என்னுடைய கடமை. அவர்களை எதிர்த்து பேசினால் அரண்மனையில் என்ன வைத்திருப்பார்களா? இல்லையே, ஆடி விடுவார். ஆமாண்ணா. அதனால் தான் வாயை அமைதியாக பொத்திக் கொண்டு ஓடுவதை வந்திருக்கிறேன். அப்படியா அண்ணா? உனக்கு ஒரு அவமானம் என்றால் அது என்னையும் சார்ந்தது. உண்மைதான். ஆமாண்ணா. இத பாருங்க, விடக்கூடாது. பகைவர்களை என்ன செய்ய வேண்டாம், என்ன செய்யணும்னு என்கிட்ட நீங்க சொல்லுங்க. என்னன்னா வயிறுத்தல எடுக்கணும். அதனால ஒரு குடும்பத்துக்கு எடுக்கணும்னா அந்த குடும்பத்துல உறவாடி கிடைக்கணும். அது உனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை நம்பி வந்திருக்கிறேன். அப்படியா? என்னென்ன சொல்லணும் அதை நீ கட்டாமல் செய்தால் நீ என்ன சொன்னாலும் சரி, அதை நான் தடையில்லாமல் செய்வேன். என்ன வார்த்தை சொல்றேன்? என்ன செய்ய சொல்றேன்? இதே வார்த்தை வேற யாராவது சொல்லியிருந்தாங்க, தென்னை காட்டு எடுத்து அண்ணன் தங்கச்சி ஜெயமாலினி, ஒரு நிமிஷம் என்ன உனக்காக எது வேண்டுமானால் செய்வேன். நீதான் எனக்கு முக்கியம், நீதான் எனக்கு உயிர். நீ சொல்லுடா, உனக்காக எது வேண்டுமானால் என் உயிரே தரேன்னு அப்படியே பல்டி அடிக்கிறியா? அண்ணா, ஏமா நீ சொன்னது என்னால செய்ய முடியாது. செய்ய முடியாது என்றால் வேறால பாரு. எனக்கு இதோ இதை விட வேற யாரை நான் தேடுவேன்? என் சொந்தமே, என் தங்கமே நீ இருக்கிறாய், உன்னால வந்த. நீ செய்யலன்னா நான் யாரும் தேட போறதா இல்ல. இந்த நாட்டுக்கு நீ உயிரோடு இருக்கிறதாவும் இல்லை. அதுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. ஏன் பயப்படுற? நான் உன் தங்கச்சி இல்லையா? நீ ஏன் பயப்படுற? இல்ல, உன்னை வெட்ட வந்தேன்னு சொல்லியா? வேறு நான் அப்பேற்பட்டவன் இல்லம்மா. உன்னை பார்த்து பார்த்து வளர்த்த அந்த தைரியம் என்கிட்ட இல்லை. உன்னை கொல்லும் அளவுக்கு தைரியம் என்கிட்ட இல்லை. அப்படியா? நானே என்னை குத்திங்க சாக போறேன். சீக்கிரமா குத்திட்டோம், சீக்கிரமா குத்திக்கணும் சார். சீக்கிரமா எதிர்பார்க்கறியா? சரி, இனி உயிர் வாழறதா இல்லை. சரி விடுங்கண்ணா. எனக்கு இந்த உலகத்துல உன்னை விட வேற எதுவும் எனக்கு பெருசா தெரியல. ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு என்னதான் சொந்த பந்தம் சொத்து சொந்தம் ஆயிரம் இருந்தாலும் உடன்பிறந்த அண்ணனோ தம்பியா இருந்தா அந்த பெண்ணுக்கு பெருமை. உன் உயிருக்காக என் மானத்தை இழக்கிறதுல நான் தவற என்னண்ணா? என்ன போதும். அது விரைவில் இந்த செருப்பு சொன்னானே அவனுக்கு அந்த செருப்பு விற்பனை பற்றி புரிய வைக்கணும். ஆமாண்ணா. இந்த நாட்டை நாம் அடையணும். இந்த நாட்டுக்காக எப்படி உழைப்பது என்பதை புரிய வைக்கணும். அதனால கச்சிதமா இப்பதான் ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். நான் கோலம் போடுறேன். இப்பதான் ஒரு கோடு வச்சுக்கிறேன். நான் பைபிள் ரோடையும் போடுறேன். அறுபது பின்னால் சாவது பின்னால் சகலமும் பின்னால் ஒரு பெண்ணை நினைத்தால் வீணை நீக்க முடியும். அதே நீ சக்தி நடத்த முடியும். அண்ணா, சிலந்தி வலையில சிக்கிறவன் மீண்டுடுவான். ஆனா ஜெயமாலி வலையில சிக்கிறவன் மீறவே முடியாது. சொன்னது என்ன முடிஞ்சு போச்சு?
டேய், காலை தாமதிக்கலாமா? இளவரசர் எங்க இருந்தாலும் எப்படி வந்தாலும் அரண்மனைக்கு இந்த வழி தான் வரணும். வரணும். சொன்னத கலகச்சதமா.